டார்க் சர்க்கிள்ஸ்னால டயர்டாக இருக்க மாதிரி தெரியுதா? நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி ஐ க்ரீம் ரிவ்யூ கொடுக்க சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்காக தான் நம்ம டெர்மாக்கோட ஸ்னெயில் பெப்டைட் 96 அண்டர் ஐ ரிப்பேர் க்ரீமோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது உண்மையாக ஒர்க் ஆகுமா இல்லை வெறும் மார்க்கெட்டிங் ஹைப் மட்டும்தானான்னு பார்ப்போமா? பிராண்ட் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ், பஃபினஸ்னு எல்லாமே க்யூர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையானு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பண்ணும். ஆனால் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு டியூப் ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கின் கேர்னு வரும்போது எப்போவுமே பேக்கேஜிங்கை விட அதோட டெக்ஸ்சர் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். 4 மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெயில் மியூசின், இது வந்து ஹைட்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டர் ஏரியாவை சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்சராக வச்சுருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். செகண்ட் வந்து பெப்டிட்ஸ், இது கொலாஜன் ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏஜ் ஆக ஆக கொலாஜன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால நம்மளுக்கு ஃபைன் லைன்ஸ் அண்ட் விரிங்கிள்ஸ் வரும். ஸோ பெப்டிட்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ஃபர்மராக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் வந்து கெஃபைன், இது வந்து டெம்பரவரியாக இருக்கிற ஐ பஃபினஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் வந்து ரெட்டினால், இது நம்மளோட ஃபைன் லைன்ஸ் அண்ட் ஸ்கின் ரினியூவலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெட்டினால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து யார் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மைல்டான டார்க்னஸ் தான் இருக்குது, மார்னிங் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு ஐ பஃபினஸ் இருக்குது, அண்ட் ஃபைன் லைன்ஸ் வந்து எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு, அண்ட் எனக்கு வந்து ட்ரை அண்டர் ஏரியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ப்ராடக்டை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜெனட்டிக் டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தாலோ இல்லைனா ஸ்லீப் டிப்ரிவேஷன்னால் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்திருந்தாலோ இந்த க்ரீம் வந்து ஓவர் நைட்லலாம் மேஜிக் கொடுக்காது. இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ்டான ஃபார்முலாவில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் காட்டுற மாதிரி 3 டேஸில் டார்க் சர்க்கிள்ஸ் டிஸப்பியர் ஆகுறதுலாம் வந்துட்டு நடக்காது, ஃபேக் தான். ஸ்கின் கேரில் எப்போவுமே கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். மினிமம் 6 to 8 வீக்ஸ் ஆகுது நீங்கள் யூஸ் பண்ணாதான் நோட்டிசபிளான ரிசல்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு தெரியும். நான் இப்போது வரைக்குமே வந்து நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு குட்டி டாட் சைஸ் மட்டும்தான் எடுக்கணும். உங்களோட ரிங் ஃபிங்கர் வச்சு அதை ஜென்டிலாக ஸ்ப்ரெட் பண்ணணும், ரப் பண்ணக்கூடாது. அண்ட் ரெட்டினால் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் மார்னிங் மறக்காமல் சன்ஸ்க்ரீன் போடணும். இது எல்லாத்தையுமே தாண்டி நிறையா தண்ணி குடிங்க. பிஃபோர் 11 PM வந்து தூங்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்க்ரீன் டைமை எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாமே சேர்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இன்னும் ஸ்பீடாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஹானஸ்ட் ஸ்கின் கேர் ரிவ்யூஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.